நேந்திர வாழைப்பழத்தோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி செவ்வாழைப்பழத்தோட பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்துருக்கோங்க. இப்போ நேந்திர வாழைப்பழத்தோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்க. நேந்திர வாழைப்பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டாசியம், நார்ச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் B6 இதெல்லாம் அதிக அளவில் இருக்குங்க. இந்த வாழைப்பழத்தில் இருக்கிற பொட்டாசியம் சத்து என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. அடுத்ததாக நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால சிறியவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மலச்சிக்கல் இல்லாமல் ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடலோட நலனையும் பாதுகாக்குதுங்க. இந்த வாழைப்பழத்தை 6 மாதம் கம்ப்ளீட்டான குழந்தைங்கள்லேருந்து நல்லா மசிச்சு கொடுக்கலாங்க. டைரெக்டாக மசிக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. அதனால் இட்லி பாத்திரத்துலேயோ அப்படி இல்லைன்னா ஸ்டீமர்லேயோ ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு அதுக்கப்புறம் மசிச்சு கொடுக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக தாய்ப்பாலோ ஃபார்முலா மில்க்கோ வார்ம் வாட்டரோ மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு ஊட்டி விடலாங்க. இந்த மாதிரி கொடுக்குறப்ப குழந்தைங்க ஃப்ரீயாக மோஷன் போவாங்க, நல்லா டைஜஷனும் ஆகுங்க. அது மட்டும் இல்லைங்க, வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆவாங்க. இதில் இருக்கிற விட்டமின் சியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. விட்டமின் B6ஓட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிற வேலையை நல்லா செய்யுதுங்க. அதுக்கடுத்து இதில் கார்போஹைட்ரேட்டும் இருக்குங்க. அதனால் இந்த வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு நல்லா எனர்ஜியாக இருக்குங்க. நமக்கு செரிமான மண்டலத்தை சீராக வைக்க இந்த வாழைப்பழம் ரொம்ப உதவியாக இருக்குங்க. அடுத்ததாக முடியோட வளர்ச்சிக்கும் தோலோட ஆரோக்கியத்துக்கும் இந்த வாழைப்பழம் ரொம்ப உதவியாக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம உடம்புல இரத்த அழுத்தத்தை சீராக்கி இதயத்தை பாதுகாக்கிற வேலையையும் செய்யுதுங்க. கை கால் எலும்புகளை நல்லா வலுப்படுத்துகிற வேலையும் செய்யுதுங்க. நேந்திரம் காய எடுத்து அதை ஸ்லைசஸ் ஆக்கி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் பவுடர் ஆக்கி அதை கஞ்சியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இம்யூனிட்டி பவரும் ரொம்ப அதிகமாகுங்க. இந்த நேந்திர வாழைப்பழத்தை வாரத்துக்கு 4 நாள் எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டு வர்றப்ப, அதாவது வாரத்துக்கு 4 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வர்றப்ப அதிக ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதாக ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை குறைச்சி கூலிங் ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. திடீர்னு வெயிட் லாஸ் ஆனவங்க இந்த வாழைப்பழத்தை டெய்லி ஒன்று சாப்பிட்டு வந்தாங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுங்க. நமக்கு மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுற வேலையையும் செய்யுதுங்க. இந்த வாழைப்பழத்தில் இரும்பு சத்து இருக்கிறதுனால புதுசாக ரத்தம் உருவாகிறதுக்கும் இந்த வாழைப்பழம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கும் ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.